செய்வாராக. இந்த நாளில் கர்த்தர் நமக்கு பேச இருக்கிற காரியம், நம்மை மேன்மைப்படுத்துகிற கர்த்தர் என்கிற தலைப்பின் கீழ் சில காரியங்கள் நம்முடைய நேரத்துக்கு ஏற்றபடியாக பேச விரும்புகிறேன். அதில் தாவீதுக்கு கிடைத்த மேன்மை, தாவீதின் இளமை பருவம் நெருக்கப்படுகிற காலம் என்றிருந்தாலும் கர்த்தரை கனம் பண்ணுகிற தேவ மனிதனாக சிறு வயதிலேயே காணப்பட்டார். கர்த்தருக்கு துதி பாடுதல், பாடி கர்த்தரை மயப்படுத்துகிறார், இசைத்து பாடல்கள் பாடி அதை வெளியிடுவது. இப்படி இன்றைக்கு அந்த சங்கீதங்கள், அவர் எழுதியிருக்கிற சங்கீதம், நம்ம சங்கீத புஸ்தகத்தில் 150 சங்கீதங்கள் இருக்கிறது. அதில் 75 சங்கீதங்களுக்கு மேலாக தாவீது ராஜா எழுதினது மட்டுமல்ல, இந்த சங்கீதங்கள் எல்லா சங்கீதமுமே, தாவீதுனாலும் சரி மற்ற சங்கீதங்கள்னாலும் சரி, சங்கீத புஸ்தகம் எல்லாருக்கும் மிக பிரயோஜனம் கொடுக்கக்கூடியதாக இருக்கிற நேரத்துக்கு ஏற்றபடியாக கர்த்தர் தம்முடைய வசனங்களின் மூலமாக உணர்த்தவும் பலப்படுத்தவும் செய்கிறதான ஒரு புஸ்தகம். அதிலே தாவீது மிக ஒரு முக்கிய பங்கு வகித்திருக்கிறதை அறிகிறோம். இந்த தாவீதை கர்த்தர் இள வயதிலேயே ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். ஏற்கனவே இஸ்ரவேலிலே ராஜாவாக ஏற்படுத்தப்பட்ட சவுல் ராஜா இருக்க நிலையிலே சவுலின் கீழ்ப்படியாமை தேவன் அவரை புறக்கணிப்பதற்கு ஏதுவாச்சு. அதனால தாவீதை தேவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். அபிஷேகம் பண்ணப்பட்ட உடனே அவர் ராஜாவாகவில்லை. இடையிலே அநேக இடையூறுகள், அதை இன்றைக்கு விளக்கம் சொல்லவில்லை. இந்த இடையூறுகள் வந்திருந்தாலும் கர்த்தருடைய திட்டத்தை தாவீதுக்கு கர்த்தர் நிறைவேற்றினார். இதே போல கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். அநேக வாக்கு தத்தங்களை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். என்றிருந்தாலும் சில வேளைகளில் வாழ்க்கையில் வருகிற கொந்தளிப்புகள், இடையூறுகள் நம்மை சோர்வடைய பண்ணும். ஆனால் கர்த்தர் நம்முடைய யுத்தங்களை நடப்பிக்கிறவரும், கர்த்தர் நமக்கு வெற்றியை தருகிறவரும் மேன்மைப்படுத்துகிறவருமாகிய தேவன் என்பதை நாம் விசுவாசித்து எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை தேடி, கர்த்தரை கூப்பிட்டு அவர் பிரசன்னத்தை நாடி வாழ வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு அறிவிக்கிறார். இது தாவீதின் வாழ்க்கையிலே மிக முக்கியமாக நாம் அறிந்து கொள்ள முடியும். தாவீது அவருடைய ராஜ்ய பாரம் கிடைத்த நாட்களிலே ஏற்கனவே அவர் சவுலின் கீழ் இருக்கும் போதும் கோலியாத்தை முறியடித்தார். பல யுத்தங்களிலே வெற்றி கிடைக்க பெற்றார். இவர் ராஜாவான பின்பு இவருக்கு பெலிஸ்தியர் எதிர்த்து வந்தார்கள் என்று 1 நாளாகம புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 1 நாளாகமம் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிறது. கர்த்தர் தன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக திடப்படுத்தி இஸ்ரவேல் என்னும் தம்முடைய ஜனத்து நிமித்தம் தன்னுடைய ராஜ்யத்தை மிகவும் உயர்த்தினார் என்று தாவீது அறிந்து கொண்டார். தாவீது ராஜாவாகின நிலையிலே என்னென்ன ராஜ்யத்தில் செய்யப்பட வேண்டுமோ அனைத்தையும் அவர் சீர்படுத்தினார். குறிப்பாக உடன்படிக்கை பெட்டி இருக்க வேண்டிய இடத்திலே நிலைப்படுத்தினார். கர்த்தருடைய ஆலயம் கட்டப்பட வேண்டும் என்பதற்காக அவர் மிகவும் பிரயாசப்பட்டு பொருட்களை சேர்த்தார். இப்படியெல்லாம் இருக்கும் நிலையிலே இந்த ராஜ்யத்திலே தாவீதை கர்த்தர் உயர்த்தினார். மட்டுமல்ல, அதை கர்த்தர் தாவீது அறிந்து கொள்ளும்படிக்கும் செய்தார். பெலிஸ்தியர் தாவீதுக்கு விரோதமாய் வந்தார்கள். அது 10வது வசனத்திலே வாசிக்கிறோம். பெலிஸ்தர் தாவீதுக்கு விரோதமாய் வந்தார்கள் என்பது தெரியும் போது தனக்கு பலன் இருக்குது அப்படின்னு சொல்லி உடனே அவர் யுத்தத்துக்கு போகவில்லை. அவர் என்ன செய்கிறார் என்றால் 10ஆம் வசனம் 1 நாளாகமம் 14 10வது வசனத்திலே, பெலிஸ்தருக்கு விரோதமாக போகலாமா, அவர்களை என் கையில் ஒப்பு கொடுப்பீரா என்று தாவீது தேவனை கேட்டபோது, கர்த்தர் போ,
அவர்களை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்றார். அநேக முறைகளிலே யுத்தம் வருகிறது என்று தெரியும் போது தாவீது கர்த்தருடைய ஆலோசனை கேட்கிறது வழக்கம். அப்படியே இந்த இடத்திலும் அவர் கேட்டபோது, நீ போ, அவர்களை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லி அந்த இடத்துல 11வது வசனத்தை வாசிக்கிறேன். அவர்கள் பாகால் பிராசீமுக்கு வந்தபோது தாவீது அங்கே அவர்களை முறியடித்து, தண்ணீர்கள் உடைந்து ஓடுகிறது போல தேவன் என் கையினாலே என் சத்துருக்களை உடைந்து ஓட பண்ணினார் என்றான். அது நிமித்தம் அந்த ஸ்தலத்திற்கு பாகால் பிராசீம் என்று பெயரிட்டார். இதில் விசேஷம் என்ன என்று சொன்னால், அந்த இடத்தை அக்கினியினால் சுட்டரித்து பண்ணினார். அதை தொடர்ந்து 13ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும்போது, பெலிஸ்தர் மறுபடியும் யுத்தத்துக்கு வந்தார்கள். அதற்கும் தாவீது போகலாமா என்று கர்த்தரிடத்திலே ஆலோசனை கேட்டார். அதற்கு தேவன் சொல்கிற பதிலை கவனிங்கள். 14வது வசனம், 1 நாளாகவும் 14ஆம் அதிகாரத்திலே 14வது வசனத்தில், அப்பொழுது தாவீது திரும்ப தேவனிடத்தில் விசாரித்ததற்கு, தேவன் நீ அவர்களுக்கு பின்னாலே போகாமல் அவர்களுக்கு பக்கமாய் சுற்றி முசுக்கட்டை செடிகளுக்கு எதிரே இருந்து அவர்கள் மேல் பாய்ந்து செடிகளின் நுனிகளிலே செல்லுகிற இரைச்சலை நீ கேட்கும்போது யுத்தத்திற்கு புறப்படு. பெலிஸ்தரின் பாளையத்தை முறியடிக்க தேவன் உனக்கு முன்னே புறப்பட்டிருப்பார். கர்த்தர் முன்னமே ஏற்பாடு செய்கிறார். ஒன்று, தாவீது எதற்கும் கர்த்தருடைய ஆலோசனை கேட்கிறார். அடுத்தபடியாக அதை தொடர்ந்து யுத்தத்திலே தேவன் தாவீதுக்கு வெற்றியை கொடுக்கிறார். 16ஆம் வசனம். 17வது வசனத்தை வாசிக்கிறேன். அப்படியே தாவீதின் கீர்த்தி சகல தேசங்களிலும் பிரசித்தமாகி அவனுக்கு பயப்படுகிற பயத்தை கர்த்தர் சகல ஜாதிகளின் மேலும் வரப்பண்ணினார். சகல ஜனங்களும் தாவீதுன்னா பயப்படுகிற ஒரு அனுபவம். இது எதனாலே வந்தது? தாவீதின் யுக்தியா, திறமையா, ஞானமா, அறிவா? எதுவும் அல்ல. கர்த்தரை சார்ந்திருக்கிறது, கர்த்தரை கூப்பிடுதல். இதே போல நம்முடைய வாழ்வில் எந்த ஒரு காரியமும் சுயமாய் யோசிக்காமல், சுயமாய் திட்டம் பண்ணாமல் கர்த்தரிடத்தில் கேட்கும்போது கர்த்தர் வெற்றி தருகிறார், அந்த இடத்திலே மேன்மைப்படுத்துகிறார். இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், ஜனங்கள் எல்லாரும் தாவீதுக்கு பயப்படும்படி செய்தார். இன்னொரு நபரை வேதாகமத்தில் சுட்டி காட்ட விரும்புகிறேன். மொர்தெகாய். எஸ்தரின் புஸ்தகத்திலே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மொர்தெகாய் இஸ்ரவேல் யூதா ஜனங்கள் பாபிலோனிலே சிறைப்பிடிக்கப்பட்டு வந்ததிலே வந்தவர். அங்கே பின்பு அது இந்த ராஜ்யம் அகாஸ்வேரு ராஜாவாலே ஆளுகை செய்யப்படுகிறது. சூசான் என்று சொல்லப்படுகிறது. அந்த ராஜ்யத்தில் ஆளுகை செய்யப்படும் நிலையிலே இந்த மொர்தெகாய் வாசல் காவலாளனாக இருந்தார். அதுக்கப்புறமாக இவருக்கு குமாரத்தி என்று சொல்லக்கூடிய அளவில் எஸ்தர், அவளுக்கு தாயும் தகப்பனும் இல்லாத நிலையிலே அந்நிய நாட்டிலே மொர்தெகாய் அவளை கவனித்து வளர்த்தி அவள் எஸ்தர் அகாஸ்வேருக்கு ராணி ஆனாள் என்பதை நாம் எஸ்தரின் புஸ்தகத்தில் படிக்கிறோம். இந்த நிலையிலே ஆமான் என்கிற பிரதானி அகாஸ்வேருக்கு அடுத்தவனாக இருந்தவன் மொர்தெகாய் அவனை கனம் பண்ணவில்லை என்கிற காரணத்தினாலே கொடுமையாக நடத்தி யூத ஜனங்களை அழிக்கும் திட்டம் ஏற்படுத்தினார். ஆனால் தேவனை தேடுகிறவர்களுக்கு கர்த்தர் அனுகூலம் செய்கிறவர். மொர்தெகாய் அந்த காரியத்தை எஸ்தருக்கு அறிவித்து யூத ஜனங்களுக்கு தெரியப்படுத்தி 3 நாள் உபவாசம் பண்ணி தேவனை கூப்பிட்ட போது கர்த்தர் காரியங்களை மாறுதலாய் அமைய பண்ணினார் என்று
9ஆம் அதிகாரம், எஸ்தரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே பின்பகுதியை வாசிக்கிறேன். யூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே, அந்நாளிலே தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாக முடிந்தது. அல்லேலூயா. நாம் இதை பல நாட்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம். இந்த நாட்களில் உள்ள சம்பவங்கள் எல்லாம் காரியம் மாறுதலாய் அமைய பண்ண வேண்டும் என்று ஜெபம் பண்ணுகிறோம். கர்த்தர் இந்த வசனத்தை தந்தார். நான் தெரிந்து கொள்ளவில்லை. கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். நம்முடைய காரியங்களும் நம்முடைய தேசத்தின் காரியங்களும் எல்லா நிலைகளிலும் கர்த்தர் வெற்றியை தர கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். கர்த்தரை தேடுகிறவர்கள், அவரை கூப்பிடுகிறவர்கள் மேன்மைப்படுத்தப்படுவார்கள். அவரை கூப்பிட்டவர்கள் கைவிடப்பட்டதே இல்லை. இந்த மொர்தெகாய்க்கும் எஸ்தருக்கும் யூதருக்கும் கிடைத்த பாக்கியம். அதனாலே ஆமானும் அவனை சேர்ந்தவர்கள் அதை சேர்ந்து யூதருக்கு எதிராய் செயல்பட்ட எல்லாரையும் அழித்து போட்டார் என்று இந்த 9ஆம் அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது. அடுத்தது 3ஆம் வசனம், 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறேன். நாடுகளின் சகல அதிகாரிகளும் தேசாதிபதிகளும் துறைகளும் ராஜாவின் காரியங்களை நடப்பிக்கிறவர்களும் யூதருக்கு துணை நின்றார்கள். மொர்தெகாயினால் உண்டான பயங்கரம் அவர்களை பிடித்தது. மொர்தெகாயை குறித்த பயம் ஜனங்களுக்கு உண்டானது என்று சொல்லப்படுகிறது. மொர்தெகாய் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்திலே ஏற்படுத்தப்பட்டார். யூதருக்குள்ளே பெரியவனும் தன் திரளான சகோதரருக்கு பிரியமானவனுமாய் இருந்ததும் அன்றி தன் ஜனங்களுடைய நன்மையை நாடி தன் குலத்தாருக்கெல்லாம் சமாதானம் உண்டாக பேசுகிறவனுமாய் இருந்தான் என்று 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிறது. கர்த்தர் இந்த காரியங்களை நாம் ஜெபித்து கொண்டிருக்கிற எந்த ஒரு காரியமாய் இருந்தாலும் கர்த்தர் இதை நமக்கு பேசுகிறார். இந்த காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். அவருடைய வார்த்தை அவர் தருகிறார் என்றால் அது பொய் ஆகாது. இன்னும் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 38வது வசனம். நான் அடிக்கடி வாசிக்கிற ஒரு வசனம். கர்த்தர் இன்றைக்கு தருகிறார். 7ஆம் அதிகாரம், யோவான் 7ஆம் அதிகாரம் 38வது வசனம். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். நம்ம எல்லாரும் பரிசுத்தாவி பெற்றவர்கள் என்றால் பரிசுத்தாவியின் நிறைவிலே வாழ வேண்டும். பரிசுத்தாவியின் நிறைவு உள்ளே ஊற்றப்படுகிறது. அது நதி போல பாய்கிறது. நாளாகம புஸ்தகத்திலே நம்ம படித்தோம், உடைந்து ஓடுகிற தண்ணீர் போல தாவீதுக்கு வெற்றி கிடைத்தது. இதுபோல கர்த்தர் நமக்கு யுத்தத்திலே ஜெயம் தருகிறவர். உடைந்தோடி போடு அனுபவம் அது வேற சுய பலத்தினாலோ முயற்சியினாலோ வரக்கூடியதல்ல. கர்த்தரை சார்ந்து கொண்டு கர்த்தருடைய கிருபைக்காய் காத்திருந்து அவருடைய யோசனைகளை தாவீது கேட்டது போல அவரிடத்திலே கேட்டு, மொர்தெகாய் எஸ்தர் கேட்டது போல, யூதர்கள் கேட்டது போல கர்த்தரிடத்திலே நாமும் கேட்க கர்த்தர் நமக்கு கிருபைகளை தந்திருக்கிறார். பரிசுத்தாவியின் வல்லமையை தந்திருக்கிறார். அந்த பரிசுத்தாவியின் வல்லமை பெரிய அதிசயங்களை செய்யும். நம்மை மேன்மைப்படுத்தும், நம்முடைய தேசத்தை ஆசீர்வதிக்கும், நாம் ஜெபிக்கிறதிலும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் மிக அதிகமான காரியங்களை நடப்பிக்கும். அதனாலே நாம் செய்ய வேண்டியதென்ன? கர்த்தரை மட்டும் கூப்பிட வேண்டும். கர்த்தர் நம்முடைய காரியங்களை விசாரிக்கிறார் என்ற விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு அவர் பதிலளிக்கிறார். ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா.